இன்று சர்வதேச புவி தினம். சுற்றுச்சூழல் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பூமியை பாதுகாக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியாகிய இன்று சர்வதேச புவி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு உலக புவி தினத்தின் கருப்பொருள் பூமி மற்றும் பிளாஸ்டிக் என்பதாகும். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இதில் இயற்கைக்கும் பாரபட்சம் இல்லை. நம்மை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் பூமியை நாம் பாதுகாக்க தவறியதின் விளைவாகவே சுனாமி, சென்னையே மூழ்கடித்த வெள்ளம், புயல், குறுகிய நேரத்தில் வரலாறு காணாத மழைப்பொழிவு, 142 வருடத்தில் இல்லாத வறட்சி என பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இயற்கை இல்லாமல் ஒரு நிமிடம் கூட மனிதனால் வாழ முடியாது. இதை இன்றைய குழந்தைகளிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். பூமியின் முதல் எதிரி யார் என்று கேட்டால் சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம், அது மனிதன்தான். பூமியை அழித்துக் கொண்டிருக்கும் பிளாஸ்டிக் மனித கண்டுபிடிப்பின் மிகப்பெரிய தவறு என்றே சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக். அவை மக்காத கழிவுகளாக மண்ணில் பல நூற்றாண்டுகளாக புதைந்து கிடக்கிறது. பிளாஸ்டிக் மற்றும் மக்காத குப்பைகளின் பயன்பாட்டுக்கு தடை போட்டாலே பூமியை நாம் பாதுகாக்கலாம். ஆனால் நவீனமயம், சோம்பேறித்தனத்தின் காரணமாக பிளாஸ்டிக்கு நாம் அடிமையாகியுள்ளோம். பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் மனித மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக் அடிமைத்தனத்தை ஒழிப்பதோடு அடுத்த தலைமுறைக்கும் இதனை பயிற்றுவித்தால் மட்டுமே 9 கோள்களில் ஒன்றாக இருக்கும் பூமியில் வரும் காலத்தில் ஒரு ஆள் கூட வாழ முடியாத நிலையை மாற்ற முடியும்.